தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். மகாபாரதம் ராமாயணம் பற்றி நமக்கு இருக்கக்கூடிய பொதுவான சந்தேகங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதற்கு விளக்கம் சொல்வதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் திரு விவேக் சூர்யா அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். மகாபாரதத்தில் முக்கியமான சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டீங்க. அடுத்ததாக ராமாயணத்தில் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக வைக்கப்படுகிற சில குற்றச்சாட்டுகள் உண்டு. அதில் ரொம்ப கான்ட்ரவர்சியலாக இந்த கர்ணன் மாதிரியும் ஏகலைவன் மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, அதாவது சம்பூகன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சூத்திர வர்ணத்தை சேர்ந்தவர். அவர் தவம் பண்ணனால சூத்திரர்கள் தவம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ராமர் அவருடைய தலையை வெட்டிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்படுவதுண்டு. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது மூல ராமாயணத்திலே இல்லாத ஒரு விஷயம், இது பின்னாடி வந்த சேர்க்கை அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. இதுக்கு மத்வாச்சாரியார் என்ன விளக்கம் சொல்கிறார், அதை நீங்கள் சொல்லணும். குருப்யோ நமஹ. ஆச்சாரிய பவனோஸ்மாக்கம் ஆச்சாரியானி ச பாரதி தேவோ நாராயண ஸ்ரீஷா தேவி மங்கள தேவதா பிரதமோ ஹனுமன் நாம த்விதீயோ பீம ஏவ ச பூர்ண பிரக்ஞ திருத்தியோஸ்து பகவத் காரிய சாதகா. ரொம்ப நல்ல கேள்வி. சம்பூகன் மாதிரி சம்பூகவதத்தை கேட்டிருக்கார். இந்த ஏகலைவன் மாதிரி தான் சம்பூகனும். அந்த நிஜமான பேர் சம்பூகன் இல்லை, ஷம்பூகன். அது ஷம்பூகா. ஷ தமிழில் சா ஷா எதுவும் இல்லை. அது நிஜமாக ச. அது தமிழில் சா கூட இல்லை, ச தான். அது நாம் சான்னு சொல்லி பழகின்னு இருக்கோம். சரி, அது இருக்கட்டும். அது ஷம்பூகஹான்னு பேர். அந்த அசுரனோட பேர் ஷம்பூகா. அந்த எப்படி ஏகலவ்யனுக்கு ஒரு அர்த்தம் இருக்கோ ஷம்பூகனுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஷாம்பவீம் காமயதி இது ஷம்பூகா. ஷாம்பவினா யாரு? பார்வதி தேவி. ஷம்புவோட பத்னி. ஷம்பு பத்னி ஷாம்பவி. ஷாம்பவியும் காமயதி. ஷாம்பவிய அடையணும்னு அவன் ஆசைப்படுறதுனால அவனுக்கு பேர் ஷம்பூகன் பேர். நிஜமான அவன் பேர் ஜங்கா அப்படின்னு ஒரு அசுரன். அந்த ஜங்கான்ற அசுரன் முன் ஜென்மத்தில் பார்வதியை குறித்து தபஸ் பண்ணுறான். தபஸ் பண்ணி பார்வதி கிட்ட இருந்து ஒரு வரத்தை வாங்குறான். ஒரு கல்ப ஆயுஷ்ய வேணும்ன்ட்டு. ஒரு கல்பம் அப்படின்னா பிரம்மாவோட பாதி நாள்னு அர்த்தம். ஒரு கல்பம் எவ்வளோ பெருசு அப்படின்னா 4,32,000 வருஷம் கலியுகம். ஆமாம். அது இன்ட்டு 2 துவாபரம், அது இன்ட்டு 3 திரேதா, அது இன்ட்டு 4 கிருத்தயுகம். அதாவது 43,20,000 வருஷம் ஒரு சதுர்யுகம். அந்த சதுர்யுகம் 71 டைம் ஆனால் ஒரு மன்வந்தரம். 43,20,000 இன்ட்டு 71 இஸ் 1 மன்வந்தரா. இந்த மன்வந்தரத்தோட ராஜா தான் மனு. நம்ம என்ன மனுன்னு சொல்லிட்டு இருக்கோம், மனுஸ்மிருதி மனு. அந்த மன்வந்தரத்தோட ராஜா. அது ஒரு மன்வந்தரம் 16 டைம்ஸ் ஆனா ஒரு கல்பம். இது பிரம்மாவோட ஒரு பாதி நாள். 43,22,000 இன்ட்டு 71 இன்ட்டு 14. அப்பா, கால்குலேட்டரே கன்ஃபியூஸ் ஆயிரும் போல. இது ஒரு கல்பம். இப்படி ஒரு கல்ப ஆயுஷ்ய வேணும்ன்ட்டு முன் ஜென்மத்தில் பார்வதி தேவி கிட்டேயே வரத்தை வாங்கி இந்த மொத்த ஆயுஷ் காலத்தையும் எதுக்காக உபயோகப்படுத்துறான் அப்படின்னா, நான் பார்வதியோட ஹஸ்பண்ட் ஆயிடணும்ட்டு. இது அந்த தபஸோட நோக்கம் ஆத்ம விசாரம் இல்லை, தான் ஒரு உயர்நிலைக்கு போகணும்ட்டு இல்லை. சபரி பண்ணது ஆத்ம விசாரம், தான் உயர்நிலைக்கு போகணும், பெருமாளை பார்க்கணும், பெருமாளை சேவிக்கணும். நிஷாத ராஜா குஹன் பண்ணது ஆத்ம விசாரம், தபஸ். விதுரன் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி நிறையா பேர்கள் பண்ணியிருக்காங்க. இது ஆத்ம விசாரத்துக்கானது. நிஷ்காம கர்மம்னு பேர். எதுவுமே வேண்டாம கேவலம் தன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், ஆன்மாவை பற்றிய ஞானம் வேணும்னு பண்றது. இது நிஷ்காம கர்மம், ஆன்மீக நோக்கத்தில் பண்றது நிஷ்காம கர்மம்னு பேர். எந்த விதமான பலனும் எதிர்பார்க்காம கேவலம் பெருமாள் அடையணும், இது நிஷ்காம கர்மம். இந்த நிஷ்காம கர்மத்துக்கு எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு. யார் வேணா எப்போ வேணா எவ்வளோ நாள் வேணா பண்ணலாம். பண்ணது சாட்சியும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நாம அதுக்கு பலனும் கிடைச்சிருக்கு. இவர் நம்ம சம்பூகன் பண்ணது சாம்பவியும் காமயதி. பார்வதி தேவி கிட்ட பார்வதி தேவியை அடையணும். இதுக்காக அதுக்கு வரத்தை அவர்கிட்டே வாங்கிட்டார். பார்வதி தேவி கிட்டே வரத்தை வாங்கியாச்சு, ஒரு கல்பம் வேணும்ன்ட்டு. அந்த பண்ண சகாம கர்மம் பலன் தர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிராமண குழந்தை செத்து போனன்றது இவன் வெறும் தபஸ் பண்ணல, அந்த தபஸை சரியா பண்ணிட்டு இருக்கான். நோக்கம் தப்பு, பண்ற விதம் சரி. இப்போ நியூக்ளியர் ரிசர்ச் பண்ணார், ஓப்பன்ஹைமர் பண்ணார்.
அந்த நியூக்ளியர் ரிசர்ச்சோட ரிசல்ட்டு ஹிரோஷிமா நாகசாக்கி ஆமா, அந்த மாதிரி. அதை நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். நியூக்ளியர் ரியாக்டராகவும் வந்திருக்கு, இல்லைன்ட்டுலாம் இல்லை. ஆமா, அதே தபஸ், அதே நியூக்ளியர் எனர்ஜி நியூக்ளியர் ரியாக்டராகவும் இருக்கு, பவருக்கு யூஸ் ஆகுறது. ஹிரோஷிமா நாகசாக்கியும் ஆகுறது. ஆமா. இவர் பண்ண தபஸ் ஹிரோஷிமா நாகசாக்கி. ஓ, நோக்கம் நல்லதில்லை. நல்லதில்லை. வெறும் சாம்பவியும் காமயத்தினா என்ன, அவரே சிவனாயிடும்ட்டு ஓ, தானே சிவனாகணும்னு பிரார்த்தனை. அது அந்த தபஸ் நோக்கம் தப்பு. அதுக்கான டைம் கால அளவையும் வாங்கியாச்சு, அதுக்கான வேலையும் சரியா பண்ணிட்டு இருக்காரு. ஓ, அதுக்கு சாட்சி அந்த பிராமண குழந்தை செத்து போனது. ஓ, இதை தடுக்கிறதுக்காக ராமர் வந்தார், சிரச்சேதம் பண்ணாரே தவிர இதுல வேற எந்த நோக்கமும் இல்லை. நிறைய தபஸ் பண்ண பிராமணர் அல்லாத வேற ஜாதி மக்களுக்கு அவர் அனுகிரகம் பண்ணியிருக்கார். பண்ணது நாமளே பார்த்துருக்கோம், கண் கூட பார்த்துருக்கோம். சபரியெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. தபஸ் சப்தத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா தபதி தனுகாத்ரி, உடம்ப வருத்திக்கிறதுன்னு அர்த்தம். தபதி தனுகாத்ரி, தனுனா உடம்பு, காத்திரம்னா உடம்பு. இந்த உடம்ப வருத்திண்டு ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்கணும்னா இப்போ கூட ஆமா, நார்மலாக ஒரு பெரிய கம்பெனி, இப்போ நான் வேலை செஞ்சுருக்க கம்பெனியோட ஓனர் சினிமாவே பார்க்கறது இல்லை, அவர் உடம்ப வருத்திக்கிறார். தூக்கம் இல்லாமல் நல்லா யோசிச்சு நிறையா கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாதான் அந்த விஷயத்தோட ரிசல்ட்டே. இது எதுவாக இருந்தாலும், கெட்ட காரியம் பண்ணாலும் அப்படி தான். அதில் சாதிக்கணும்னா நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கணும். அந்த மாதிரி இது சாமானிய லோக நீதி. அது இதுக்கு எல்லாமே தபஸ்ன்னு தான் பேர். அந்த தபஸோட நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா ஆத்ம தபஸ், ஆத்ம ஜானத்துக்கான ஆனதாக இருக்கணுமே தவிர இந்த மாதிரி ஒரு லௌகீக ஃபலனே தப்பு. அந்த லௌகீக ஃபலனில் நான் சிவன் ஆகணும், பார்வதியை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு இன்னும் தப்பு. அதை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சுட்டார். அதுக்கு சாட்சி பிராமண குழந்தை செத்து போச்சு, ராமர் வந்தார், அந்த இதை அவனை சிரச்சேதம் பண்ணி அவனை சமஹாரம் பண்ணார். இது சம்பூக வதம். ஆகவே சூத்ரர்கள் தவம் பண்ணக்கூடாது அப்படின்னு எங்கேயுமே இல்லை. பண்ணதை பார்த்துருக்கோம், பண்ணணும். இப்போ நம்ம தீர்த்த யாத்திரைன்னு சொல்கிறோமே, காஞ்சிபுரத்தில் பிரசித்தமாக பள்ளி கதை நமக்கு தெரியும். அந்த பள்ளி கதையை வந்து அந்த பள்ளி வந்து தொட்டுட்டு போகிறாங்களே, அந்த தீர்த்த யாத்திரை பண்ணாதனால தான் அந்த பள்ளிகளுக்கு சாப விமோச்சனம். அந்த பள்ளி கதையை யாருக்கு சொல்கிறா அப்படின்னா பாரத்வாஜ ரிஷி புரஸ்பத்தி ஆச்சாரியருக்கு சொல்கிறார். புரஸ்பத்தி ஆச்சாரியருக்கு ஒரு சாபம் வந்திருக்கும். அந்த சாபத்தை போகிக்கிறதுக்காக சொல்லுவார் அவர். புரஸ்பத்தி ஆச்சாருக்கு சாபம் ஏன் வந்தது அப்படின்னா புரஸ்பத்தி ஆச்சாருக்கு ஒரு கொஸ்டின், எப்படிப்பட்ட பிராமணர் சிரேஷ்டர், நித்திய கர்மானுஷ்டானம் பண்ண பிராமணர் சிரேஷ்டரா, தீர்த்த யாத்திரை பண்ணுற பிராமணர் சிரேஷ்டரான்ட்டு. நிஜமாக பிராமணருக்கு நித்திய கர்மானுஷ்டானம் தான் முக்கியம், தீர்த்த யாத்திரை பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லை. நித்திய கர்மானுஷ்டானத்துக்கு தடங்கள் வரலை அப்படின்னா தீர்த்த யாத்திரை பண்ணணும். ஏன்னா தீர்த்த யாத்திரைன்றது ரொம்ப சிரமம். சரியான நேரத்தில் சாப்பிட முடியாது, சரியான நேரத்தில் தூங்க முடியாது, குழந்தை குட்டியெல்லாம் கட்டின்னு போகணும், எப்போ சாப்பாடு கிடைக்கும், எப்போ குளிப்போம், எங்கே போய் சேருவோம், வழியில் மிருகங்கள்லாம் கடிச்சிருமா, என்ன ஆகும், எதுவுமே தெரியாது. ஆமாம், இதெல்லாம் பண்ணுறதுனால நித்திய கர்மானுஷ்டானத்துக்கு பாதிப்பு வரும். அதனால பிராமணர்களுக்கு நித்திய கர்மானுஷ்டானம் சிரேஷ்டம், தீர்த்த யாத்திரை சிரேஷ்டம். தீர்த்த யாத்திரை யாருக்கு அப்படின்னா பிராமணர் அல்லாதவருக்கு தீர்த்த யாத்திரை தான். உடம்பை வருத்திக்கணும், தபஸ் பண்ணணும். உடம்பை வருத்திக்கிறதுனா தபஸ்ன்னு சொல்லிட்டேன். தபஸ் பண்ணி தீர்த்த யாத்திரைலாம் பண்ணி வேறு க்ஷேத்திரங்களுக்கு போய் அங்கே ஸ்நானம் பண்ணி அங்கே இருக்க மூர்த்தியை பார்த்து அங்கே இருக்க பிரசாதத்தை என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு இதை பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. தபஸ் எல்லாரும் பண்ண வேண்டியது, பக்தி எல்லாருக்கும் சமானம். தபஸ் எல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். அந்த தபஸ் எதுக்காக பண்ணுறீங்க? பிராமணர்களுக்கு எல்லாம் தபஸ்ன்றது பிராமணர்களுக்கே நிஷேதம். எப்போ அப்படின்னா அது சகாமமாக இருந்தப்ப. பாகவதத்தில் முதல் அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகம் தர்ம புரோச்சித கைத்தபகா. தர்மம்னா என்ன அப்படின்னா புரோச்சித கைத்தபகா தர்மஹா. புரோச்சித கைத்தபகானா ஃபலத்தை எதிர்பார்க்காம பண்ணக்கூடிய காரியம்தான் தர்மம். அதுக்காக உருவானது தான் பாகவதமே. பாகவதம் உருவானதே புரோச்சித கைத்தபகா தர்மஹா பண்ணணும். நிஷ்காமமா சகாம இல்லாமல் எனக்கு இது வேணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை குட்டி வேணும், எனக்கு நிறைய காசு வேணும், இப்படிலாம் இல்லாமல் கேவலம் ஆத்ம ஜானத்துக்காக பண்ணக்கூடிய கர்மத்தை பண்ணணும்னு சொல்றதுக்கு புறப்பட்டது தான் பாகவத கிரந்தமே. எல்லாரும் பண்ண வேண்டியது நிஷ்காம கர்மம். நிஷ்காம கர்மத்துக்கு எல்லாத்துக்கும் அதிகாரம் உண்டு, அதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவா, தேவதைகள் அதுக்கு அனுகிரகம் பண்ணுவார். ராமரும் பண்ணியிருக்கார். சூப்பர், ரொம்ப தெளிவான விளக்கம் சொன்னீங்க. ஏன்னா அந்த சூத்திரர்கள் வந்து இப்படி பண்ணக்கூடாது, தவம் பண்ணக்கூடாது, அதை தடுப்பதற்காக தான் ராமர் வந்து சம்பூகனை வதம் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு தீவிரமாக சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இதுக்கு தெளிவான பதில் கிடைக்காமலே இருந்தது. சில பேர் அங்கங்கே சொல்லியிருந்தாலுமே கூட நீங்கள் வந்து நேரடியாக
மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் நூல்லேருந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. சுருக்கமான பதில் தான், இருந்தாலுமே ரொம்ப தெளிவான காலத்துக்கும் நிற்கக்கூடிய ஒரு பதில் தான். ஆகவே எந்த இடத்திலுமே நம்முடைய முன்னோர்கள் வர்ணத்தை காரணம் காட்டி கல்வியையோ அல்லது ஆன்ம முன்னேற்றத்தையோ கடவுள் பக்தியையோ எங்கேயுமே தடுக்கவே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்தில் இதெல்லாம் செய்வதற்கு, இந்த தவம் செய்வதற்கு என்ன நோக்கம் அப்படிங்கிறது முக்கியம். பிராமணனே கூட ஒரு தவறான நோக்கத்துக்காக ஒரு விஷயத்த பண்ணால் அவனுக்கு அந்த சாபம் உண்டு. அதே போல் இது எல்லா வர்ணத்திற்கும் பொதுவானது தான். ஆகவே முடிவாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய தர்மத்திலே எங்கேயுமே வர்ணம் காரணமாக சொல்லப்பட்டு கல்வியும் அதே போல தவமும் ஆன்மீக முன்னேற்றமும் தடை செய்யப்படவில்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் ராமாயணம் பற்றி சில கேள்விகள் இருக்கு, அதையெல்லாம் அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.